ஏப்ரல் 23 மற்றும் 24 இந்து நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 24 33வது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இந்த நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இந்தியா ஃபுல்லாக நம்ம கொண்டாடுறதுக்கு ரீசனே வந்து காந்தி விருப்பப்பட்ட மாதிரி அது கிராம டீசென்ட்ரலைஸ்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தார். ஸோ அதுதான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை கொண்டாடும் விதமாக தான் ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே சிஸ்டம். ஓகே, பார்ப்போம். ஸ்பெஷல் கிராம சபா கூட்டம் இதில் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கிராம சபா டு பி கண்டினியூட் இன் ஆல் பஞ்சாயத்து 24 ஏப்ரல் 2026, அதாவது இன்னைக்கு. அதுக்கப்புறம் உமனுக்கு மற்றும் மார்ஜினலைஸ்டு குரூப்புக்கு ஸ்பெஷல் கோரம்ஸ் ஒன்று கொடுக்கணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உமன்ஸ் லெட் டெவலப்மெண்ட்டு, லோக்கலைஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, ஓன் சோர்ஸ் ரெவன்யூ, பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே சொல்கிறோம். இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, இது பார்ட் 9. ஓகே, பார்ட் 9 சேர்ந்தது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது என்னென்ன 243A to 243O அது வரைக்கும் இதோட ஆர்டிக்கிள் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, மொத்தம் 29 கிளாஸ் இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டா இந்த இதுக்கு போதும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், ஷாஸ்காத் பஞ்சாயத் சர்வன் கிரீன் விகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இம்பார்ட்டன்ட் டே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சக்தி வாய்ந்த பஞ்சாயத்துகள் முழுமையான வளர்ச்சி. ஓகே, சர்வன் ஜென் விகாஸ் சாக்ஷாத் பஞ்சாயத் அப்படிங்கிறது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதில் கிராம ஸ்வராஜ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத்து, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆளுகைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, அதுதான் விக்ஷித் பாரத்தோட மெயின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த தீம் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத், அதாவது ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் கவர்னன்ஸ் டிஜிட்டல் டூல்ஸ் வச்சு பண்றது தான். ஸோ இந்த வாட்டி 24ஆம் தேதி இதோட பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூட்டோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா SP சிங் பாகல் அப்படிங்கிறவர் தான் இதோட மினிஸ்டர். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேரி பஞ்சாயத் மேரி தாரோகர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகன். ஓகே, மெயின் தீம் ஃபோக்கஸாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து 23ஆம் தேதி ஹிந்து நியூஸ் பேப்பர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 23 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் 234 கான்ஸ்டிடியூன்சியில், வெஸ்ட் பெங்காலில் மொத்தம் 292, அதில் 158. ஸோ இதில் 152 கான்ஸ்டிடியூன்சிலையும் நடக்கிறது தான் எலெக்ஷன்ஸ். ஓகே, இதில் தான் மொத்தம் 5,73,43,5 crore 73,43,291 இந்த பாப்புலேஷனுக்கும் 3,60,77,171, அதாவது 1 ஃபேஸ்க்கு உண்டான 2 ஃபேஸ் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஈரான் சீசஸ் 2 ஷிப்ஸ். அந்த ஷிப்பு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதான் அது. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் வந்து 2 ஷிப்பை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷிப்போட பேர் என்ன அப்படின்னா MSC பிரான்சிஸ்கா மற்றும் EPA மினோடியஸ் அப்படிங்கிற 2 அந்த ஷிப் வெசல்ஸை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மெய்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆன்லைனில் கேமிங் விளாட்றவங்க, ஆன்லைனில் ஸ்போர்ட் விளாட்றவங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இது. ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் மேண்டேட்டரி ஃபார் த ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் கேம் விளாட்றது, மொபைலில் விளாட்றத இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பியூராக செக் பண்ணிட்டு பார்த்துருவோம். அதாவது மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு ரூல்ஸு டிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடி செக்ரட்டரி யாருன்னா கிருஷ்ணா வந்து மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேமிங் ஆக்ட் 2021 மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த ரூல்ஸு ஸ்டார்ட்டு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 படி இந்த ரூல்ஸை பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இதில் கொண்டு வந்திருக்கு. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேண்டேட்டரி கான்செப்ட், என்னென்னலாம் ஸ்போர்ட்டுக்கு மேண்டேட்டரியாக சொல்லியிருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மே 1 2027 மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கேமிங் ஆக்ட் 2025 ஆன்லைன் கேமிங் ஸ்போர்ட்ஸ் மூலியமா இதை கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேட்டிங் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஆர்கனைஸ்டு மல்டிபிளேயர் வீடியோ கேம்ஸு இது அனைத்துமே இதில் பொருந்தும். அதோட மட்டும் இல்லாமல் ஸோ லீக் ஆஃப் லெஜண்ட்ஸு, அதுக்கப்புறம் கவுண்டர் ஸ்ட்ரைக் வாலரன்ஸு, பேட்டில் ஆஃப் ராயல், இந்த பப்ஜி கேமு இது எல்லாமே வந்து ப்ரைஸ் பூல்ஸ் கொண்டு வர்றது. இது வந்து அதிகமான அமௌண்ட்டை பில்டு பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ எதனால அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏப்ரல் 22 இது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மெய்டி வித் கேமிங் அத்தாரிட்டி, ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆஃபீஸ் இன் என்சிஆர், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ரூல்ஸை பில்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் மேண்டேட்டரியா இருக்குங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷன் மேண்டேட்டரி, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாவை ஸ்டோர் யூசர் டேட்டா பண்ணுறதுக்காக இந்தியன் சர்வரில் இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெகுலேட் பூமிங் ஆன்லைன் கேமிங், அதுக்கப்புறம் இ ஸ்போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் வேகரிங், இதனால இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லெஜிட்டிமேட் இ சப்போர்ட் ஈகோ சிஸ்டத்தை ஒரு லா மூலியமா ஒரு லெஜிட்டிமேட்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு விதிமுறை இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு ஆன்லைன் கேமா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் த கம்பல்சரி ஆன்லைன் கேமிங் ஆக்ட் படி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 2026 அப்புறம் இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கம்பெனிஸ் லெஜிட்டிமேசி அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பூஸ்ட் இ ஸ்போர்ட்ஸ் குரோத்தையும் ரொம்ப இன்டியூஸ் பண்ணணும். அப்புறம் பொட்டன்ஷியல் அகாடமிஸ், இல்லீகல் ரியல் மணியை எல்லாமே வந்து இப்போ எல்லாமே ஆர்கனைஸ்டா எல்லாமே கம்ஸ் அண்டர் ஒரு ஸ்க்ரூட்டினிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ஃபார் ஸ்ட்ரக்சரல் செக்டார், அதுக்கப்புறம் அட்மின்ஸை பேர்டன் பண்ணாம இப்போதைக்கு அந்த இ ஸ்போர்ட்ஸை ரெகுலேட் கொண்டு வந்தது மிகவும் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேவி டைவிங், ஸோ அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உண்டான எக்ஸசைஸ் தான் இது. ஐஎன்எஸ் நீரி ஷாக் அப்படிங்கிற இந்த கப்பல் வந்து எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு. ஓகே, இந்தியா ஸ்ரீலங்கா டைவிங் எக்ஸசைஸ். ஸோ இதுதான் அது டைவெக்ஸ் 2026 யாருக்கும் நடக்கிறதுனா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். ஸோ இந்தியன் நேவி இந்தியன் பைலேட்டரல் எக்ஸசைஸ் இதுல கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸ்ரீலங்கன் நேவிக்கும் இந்தியன் நேவிக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் நீரக் ஷாக் இந்தியன் நேவி டைவிங் சப்போர்ட். ஸோ இந்த எக்ஸசைஸ் எப்போதுலேருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டர்ஸ் 1985 இந்த மசாக்கன் ஷிப் பில்டிங்ல தான் இந்த ஐஎன்எஸ் நேரி சக்தி வெசல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் நேரி ஷாக்ஸ், ஸோ இந்த டெப்த் வந்து 257 மீட்டரு. அதுக்கப்புறம் 21 27 ஏப்ரல் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் அலைன் பண்ணது மகாசாகர் மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி க்ரோத் ஆஃப் ரீஜியன்ஸ் அப்படிங்கிற இந்த பேரில் தான் இது நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நமக்கு இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பைலேட்டரல் எக்ஸசைஸ் நடந்தது, பைலேட்டரல் மீட்டிங்கு. அந்த பைலேட்டரல் மீட்டிங் மூலியமாக கிட்டத்தட்ட 20 பில்லியன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதான் இது. ஸோ என்ன அப்படின்னா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இதான் அது. இந்தியா சவுத் கொரியா கோஆர்டினேட் வெதரிங் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டார்ம் மூலியமா ஒரு பைலேட்டரல் டைஸ் நடந்திருக்கு. இதன் மூலியமா நம்ம கொரியன் பிரின்சஸ் சுரித்ரனோ அப்புறம் இவங்க மூலியமா கிட்டத்தட்ட 2 லீடர்ஸ் கமிட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா $50 பில்லியன் வரைக்கும் இது முடிஞ்சிருக்கு. ஓகே, இது மூலியமா ஸோ 27 பில்லியன் பைலேட்டரல் ட்ரேடும், அதுக்கப்புறம் ஜிடிபிலையும் வேர்ல்டு டாப் 15 ஜிடிபியில் இதையும் ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் 12,000 கொரியன் ரெசிடென்ட்ஸு அப்புறம் 2 lakh வியட்நாமீஸும் இதில் வந்து க்ளோசர் டைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா இ விசா கொடுக்குறதா 14C ஸ்போர்ட்ஸ்க்கு இ விசா. ஓகே, இ விசா கொடுத்துருக்குறாங்க ஃபார் என்ட்ரி அண்டு வைடனிங் இமிகிரேஷன் இதுக்காக. ஸோ இதனால என்ன அப்படின்னா கடலூர், ஸோ மார்ச் 19 பாந்தர், பவாங்கர், கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி போன்ற இந்த சி போர்ட் உள்ள இடத்துல எல்லாத்துக்குமே வந்து 14C போர்ட்ஸுக்கு இமிகிரேஷன் அந்த
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 114 இமிகிரேஷன் செக் போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இல்லீகல் இன்ட்ரூஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு த்ரெட்டனிங் ஃபுட் அண்ட் கேட்டில்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎன் ஏஜென்சி வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு த்ரெட்டன் ஃபுட் சிஸ்டம் வார்னிங் யூஎன் ஏஜென்சி. ஸோ சம்மர்னாலே ஹாட் அப்படிங்கிற பேர் போய் இப்போ ஹீட்டுன்னு வந்துட்டு இப்போ எல்னினோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஹீட்டு, அதனால பட்டாசு ஆலைகள் நிறைய, இந்த கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே பிளாஸ்ட் ஆகுறது. தமிழ்நாட்டில் லாஸ்ட் சண்டே நடந்துச்சு. திரிசூர் அந்த பூரம் ஃபங்க்ஷனுக்காக ஏற்பட்ட அந்த ஃபேக்ட்ரி பிளாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரம் நடந்திருக்கு. இந்த ஹீட் வேவ்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஃபுட்டு சிஸ்டம் கூட த்ரெட்டனிங்காக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ யுனைடெட் நேஷன் ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க, இன்டென்ஸு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எபோவ் மேலேயும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனால அக்யூட் ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டில் மேனிஃபெஸ்ட் 15 ட்ராப் ஆஃப் மில்க். கேட்டிலில் மில்க் வந்து 15%லேருந்து 20% மில்க்கு ட்ராப் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுட்டுலேயே வந்து அதாவது கிராப்ஸ்லையுமே வந்து ப்ரொடக்ஷன் அதாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் ஹீட் டிஸ்டர்ப்ஸ் ரெஸ்ட் பீரியட் ஆஃப் பிளான்ட்ஸ், இதுவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2024 அப்புறம் ஃபிஷ் ஸ்டாக் மெரைன் ஹீட் வேவ்ஸு, இதன் மூலயமா மீன்களுக்கும் நிறையா ஃபிஷ்ஷுக்கும் நிறையா ஹீட் வேவ்ஸ்னால பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு த்ரெட்டனிங் ஃபுட் சிஸ்டம். ஓகே, த்ரெட்டனிங் ஃபுட் சிஸ்டம் யூஎன் ஏஜென்சி, அதாவது FAO மற்றும் வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குளோபல் ஃபுட் சிஸ்டம்னால இம்பாக்டிங் கிராப்ஸு, லைவ் ஸ்டாக்ஸு, ஃபிஷரிஸு, பில்லியன் லைவ்ஹுட்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்கிற அவங்களோட வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராப் ஈல்ட் ட்ராப் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 250 அன்சேஃப் வேர்ல்டு டேஸு, அதுக்கப்புறம் பிக்கு, பவுல்ட்ரி, இது எல்லாமே வந்து ரொம்ப ஏன்னா அதெல்லாம் ஹீட் வந்து இன்டென்சிட்டியாக இருக்கும், அவ்வளோ ஹீட் வந்து அதுங்க தாங்காது. அதுக்கப்புறம் US, ரஷ்யா, பிரேசில், சைனா, ஆஸ்திரேலியாவில் ட்ரவுட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா ஆம்பிளிஃபைட் ட்ரவுட்ஸு, வைல்டு ஃபயரு, பெஸ்ட், இது எல்லாமே. ஸோ எல்னினோ ப்ராப்ளம்ஸ் இது அதிகமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இயர்லி வார்னிங்ஸ், கிளைமேட் அடாப்டட் கிராப்ஸு, அப்புறம் ஃபினான்ஷியல் குளோபல் கோஆப்ரேஷன், இது எல்லாமே வேணும். அதுக்கப்புறம் லோ எமிஷன் டிரான்சிஷன் மற்றும் பில்டிங் ரிஸ்க் ஷேரிங், இது எல்லாமே வேணும் இந்த ஈல்டெல்லாம் சரி பார்க்குற மாதிரி. ஸோ இந்த வாட்டி ஹீட் வேவ்ஸ்னால ஏகப்பட்ட பாதிப்பு கால்நடைகளுக்கு, அதுக்கப்புறம் கேட்டில்ஸ்க்கு, ஃபிஷரிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்புகள் குறையும், லைவ்லிஹுட் ப்ராப்ளம்ஸ், ஸோ ஈல்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து UN வார்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மகாநதி டிஸ்பியூட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூனல் கிவ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒடிஷா இந்த மகாநதி ரிவர் டிஸ்பியூட்ஸு. ஸோ சத்தீஸ்கர் டு செட்டில் மகாநதி டிஸ்பியூட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகாநதி எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 கிலோமீட்டர். ஓகே, ஸோ எங்கே வந்து ஒடிசாவில் வந்து ஃப்ளோ ஆகுது, பே ஆஃப் பெங்காலில். ஸோ இந்த டிஸ்பியூட்டை போக்கணும் அப்படின்னா ட்ரிபியூனல் கிவ்ஸ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒடிஷா சத்தீஸ்கர் டு செட்டில்டு மகாநதி டிஸ்பியூட் கான்டாக்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் த மகாநதி வாட்டர் டிஸ்பியூட் செப்பரேட் ஸ்டேட்டு சத்தீஸ்கர் ஸ்டார்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் செவரல் மேஜர் மீடியம் ஜாம்ஸ் எல்லாமே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர் ஸ்டேட்டர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் வாட்டர் இன்டர் ஸ்டேட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இங்கே காவேரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணா நதி, அதுக்கப்புறம் மகாநதி, இதெல்லாம் இருக்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலாம் இருக்க மாதிரி. ஸோ பிகம் மேட்டர் ரிலேட்டட் டு த வாட்டர் நீட்ஸு, அக்ரிகல்ச்சர், லைவ்லிஹுட்ஸ் அஃபெக்டட் பாப்புலேஷன், இது எல்லாத்துக்கும் சேர்த்தது தான் இந்த வாட்டர் டிஸ்பியூட்ஸு. இதுக்கு ஆர்டிகல் 262 கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும். ஆர்டிகல் 262 பார்லிமெண்ட் மே லா ப்ரொவைட் த அட்ஜுடிகேஷன், பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ வாட்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து தீர்க்கிறதுக்கு. ஸோ இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், கண்ட்ரோல் ஓவர் த வாட்டர், இன்டர்ஸ்டேட் ரிவர் ஆர் த ரிவர் வேலி, இது எல்லாத்துக்கும் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு.
ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ மகாநதி வாட்டர் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 படி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ 23 இந்த 23rd ஹிந்து நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தோம். ஸோ 24th இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஹிந்து பேப்பர் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹிந்து 24th இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஏப்ரல் 24 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ அதை கொண்டாடுற விதையாக தான் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே இன்னைக்கு நாடு முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதையும் பார்த்துப்போம். அட் த சேம் டைம் இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 மற்றும் பெங்காலில் ஃபேஸ் 1 ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? அதில் எவ்வளோ போலாக இருக்குது பார்த்தீங்கன்னா 234 கான்ஸ்டிடியூன்ஸுக்கு 85.1% போலாக இருக்குது. இது எப்போதும் இல்லாமல் ஹிஸ்டாரிக் அப்ரோச்சு, அது இல்லாமல் ஹிஸ்டாரிக் வின்னு, இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அட் த சேம் டைம் வெஸ்ட் பெங்காலில் ஃபேஸ் 1க்கே வந்து கிட்டத்தட்ட 93% போலாக இருக்குது. ஸோ இது வந்து வரலாறு காணாத ஒரு பதிவு தான், ஓட்டு பதிவு தான். இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை. ஸோ அது இப்போ நடந்திருக்கு இங்கே. ஓகே, 85% போலிங் இன் தமிழ்நாடு, 93% போலிங் எஸ் த 152 சீட் ஆஃப் பெங்கால். மீதி 142 சீட்டுக்கு வந்து என்னைக்கு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 அன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன். ஸோ இவ்வளோ போலாக இருந்ததுக்கு காரணமே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதுதான் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலயமா இறந்தவங்க திருப்பி ஓட்டு வந்து அவங்க இறந்திருந்தாலும் அவங்க ஓட்டு திருப்பி இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து புதுசாக வந்து ஒரு 14 லட்சம் பேர் இளைஞர்கள் வேற ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலயமா தான் இவ்வளோ அதிகமான போல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பிரைமரி ரீசன் ஃபார் த ஹை போலிங் பர்சன்டேஜ், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், த எலக்டோரல் ரோல்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நோட்டா லாசஸ் கிரவுண்டு 2 பேர் வந்து இந்த வாட்டிக்கு நோட்டாவில் போட்டிருக்காங்க. எலக்டோரல் ஸ்டேட்ஸு என்ன யார் அப்படி பார்த்தீங்கன்னா நோட்டா நன் ஆஃப் த எபோ, அதான் மீனிங்கு. அந்த நன் ஆஃப் த எபோங்கிறது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மூலமா 2013 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் அதில் ஓட்டு வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னா 2 பேர். ஒன்று நிதின் மற்றும் மதுரவாயில சேர்ந்தவர், அதுக்கப்புறம் ஷியாமலா ஆஃப் ஐனாவரம். இவங்க 2 பேரும் தான் இந்த நோட்டாவை போட்டிருக்காங்க, வேற யாரும் போடலை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே வந்து ரூல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த நன் ஆஃப் த எபோ. ஸோ இதை இந்த வாட்டி 2 பேர் போட்டிருக்காங்க. நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எப்போ எந்த இயர் ஆரம்பிச்சதுன்னு 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைமு இவங்க எலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைமு இவங்க எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு ட்ரைபல்ஸு தனியாக இருக்கிறாங்க. 2 ஷெட்யூல்டு ட்ரைப் கப்புள்ஸு ஃபர்ஸ்ட் டைம் இந்த போல். ஓகே, எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கோவிந்தம்மாள், மாசி அண்டு கோவிந்தம்மாள், இவங்க வந்து கோனை வில்லேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து மாரியம்மாள் ஃப்ரம் கொட்டூர். ஓகே, மகாபிரபு மற்றும் மாரியம்மாள் கொட்டூர் வில்லேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக போல் போட்டிருக்காங்க, எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஏப்ரல் 23 இந்த 62 இயர் ஓல்டு இவங்க 2 பேருமே வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்க. ஒருத்தவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, ஒருத்தவங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. இவங்க எஸ்டி கேட்டகரியில் வர்றவங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீட்டு, இந்தியா மஸ்ட் அட்ரஸ் த ஹீட்டு. ஹை ஹீட்டு எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் கடலில் ஏற்படுற ஹீட்டு, எக்ஸசிவ் ஹீட்னால, எல்னினோ ப்ராப்ளம்னால, ஸோ ட்ரேட் விண்ட்ஸு மூவ் ஆகிறதுனால ஏற்படுற இந்த எக்ஸசிவ் ஹீட்டு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஹை ஹீட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மருங்கிறது ஹாட்டுன்னு போயிட்டு இப்போ ஹீட் வேவாக மாறிடுச்சு. இந்தியா மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சவுத் இந்தியா, விதர்பா, சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மற்றும் கேரளாவில் 40 டிகிரி செல்சியஸு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஹீட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒர்ஸ் டியூ டு ஹியூமிடிட்டி மற்றும் பேன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டும் இதில் ரெக்கவர் ஆகிருக்கு. மே ஜூன் மாதங்கள்லாம் ஏப்ரலில் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ மான்சூன் ஹீட் வேவ்ஸும் இதில் உண்டு. ஓகே, லேக் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் மற்றும் தண்டர் ஸ்ட்ரோம்ஸ் இதனால ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எல்னினோ எஃபெக்ட். ஓகே, எல்னினோ ஆடிங் டு த ஹீட்டு இதுவும் சேர்ந்துருக்கு.
247 பில்லியன் ஒர்க் ஹவர்ஸ், 224 ஹீட்டு இந்த லேண்ட்ஸ் அண்ட் கவுண்டவுன் மூலயமா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹீட் ஆக்ஷன் பிளான் இதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போல்ஸு, குஜராத்து, மகாராஷ்டிரா பை எலெக்ஷன், லேக் ஆஃப் எலக்டோர்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த வாட்டி இது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேட் அடாப்டேஷன் ஃப்ரம் பாலிசி டு கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு வரணும். என்ன கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9th மோஸ்ட் வல்னரபுள் கிளைமேட் வல்னரபுள் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th இருக்கிறது இந்தியா. ஸோ இதில் 430 எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு 1995லேருந்து 2024 வரைக்கும். இதில் 170 பில்லியன் மக்கள், 1.3 பில்லியன் பீப்புள் வந்து இந்தியா நேஷ்னாலிட்டி டிட்டர்மைண்ட் கொண்டவங்க என்னென்னா லாசஸ், அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதோட மட்டும் இல்லாமல் 2035 அடாப்டேஷன் ஆஃப் பெல்லியம் அடாப்டேஷன் இண்டிகேட்டர் கிளைமேட் ஆக்ஷன் ஃபோர்ஸு இந்த COP 30ல் இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிற இந்த COPயில் இந்தியா கலந்துக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த இந்திய கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 448 வில்லேஜஸ் 148 கிளைமேட் வல்னரபுள் ஹாட்ஸ்பாட்டாக டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை தமிழ்நாடு கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ், கிளைமேட் CRV மற்றும் இந்தியா எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கிளைமேட் மிஷன் மற்றும் வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட்டு CRV இந்த வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ திருவண்ணாமலை போன்ற இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கம்யூனிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்பேன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ளட்டு, அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரெனியூவபிள் எனர்ஜி, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இதெல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்சிங் அடாப்டேஷன் ஆக்ஷன், ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2000 கிளைமேட்னால வந்து குறைஞ்சிருக்கு. இந்த $285 to 331 பில்லியன் 2035 இதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனுவல் ஃபினான்சிங் கேப்பு. ஸோ யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் 2025 இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் ஃபினான்ஸ் டாக்ஸானமி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மூலயமா ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸில் இது சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ கிளைமேட் வந்து இப்போதைக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத இதில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்தியா ஈஜிப்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் நடந்திருக்கு. என்னைக்கு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20, 21 மற்றும் 22 இதில் நடந்திருக்கு இல்லையா. இது என்னென்னலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் ஏகப்பட்ட கோஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஆத்ம நிர்பார் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் 2047 ஓகே, ஸோ இந்தியா ஈஜிப்ட் டிஸ்கஸ் பிளான் பூஸ்ட் பைலேட்ரல் டிஃபென்ஸை கொண்டு வரது தான் மெயின். இந்த கைரோ மீட்டு இதுக்கு தான் மெயின், கைரோ மீட்டு. அதோட மட்டும் 11th மீட்டிங் ஆஃப் இந்தோ ஈஜிப்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இது நடந்திருக்கு. இதன் மூலயமா ட்ரைனிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், மாரிடைம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷனை அதிகப்படுத்துகிறோம், மிலிட்ரி எக்ஸசைஸ் மற்றும் கொலாபரேஷன். ஓகே, இது அனைத்தும் கொடுக்கறது தான் இந்த இதில். அதோடு மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் ரீசன்ட் பூஸ்டிங் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எஜிப்ட் கண்ட்ரோல் த சுவிஸ் கேனால். அதோடு மட்டும் இல்லாமல் இண்டோ பசிபிக் மெடிட்டேரியன் சி போத் நேஷன்ஸ் ரெண்டுமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இதோட மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் எக்ஸிஸ்டிங். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்போர்ட்ஸு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆத்ம நிர்பார். ஸோ இதுக்கும் ரொம்ப முக்கியம். இதோட மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் சைக்ளோன், டெசர்ட் வாரியரு, டாக்டிக்கல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம், இது அனைத்துமே செய்யறதுக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த கோஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ மினிஸ்ட்ரி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் சப்போர்ட் கீ ஃபார் ட்ரைபல் வெல்ஃபேர் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும், அதே மாதிரி சிவிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸில். இந்த சோஷியல் வெல்ஃபேர் மூலயமா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சப்போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேஸ் பீன் லேக்கிங் ஆஃப் எஃபோர்ட்ஸ். இந்த வெல்ஃபேர் இது எஃபோர்ட்டாக இருக்குது, செமி நொமேடிக் ட்ரைப்ஸ்க்கு இது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
1200 such கம்யூனிட்டிஸ் இதில் இருக்கிறாங்க இந்த செமி நொமேடிக்கில். ஸோ ஓபிசி கிளாசிஃபிகேஷன் மூலயமா இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் படி இந்த கண்டெக்ஸ்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி அப்ளிமெண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்ளிமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், அப்புறம் அவங்களுக்கு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்டு ஜென்ரல் பாப்புலேஷன் சோஷியோ எக்கனாமிக் ட்ரைபல் சப்ளானும் இதில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைபல் சப்ளான் என்ன அப்படின்னா, என்ஷூர் ஃபண்டு ட்ரைபல் ஏரியாஸை எஃபெக்டிவாக கொண்டு வரது, ஹெல்த்து, லைவ்லிஹுட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ட்ரைபல் ரீஜனுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ரெடியூஸ் த பாவர்ட்டி, அவங்களுக்கு வறுமையை ஒழிக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறத குறைக்கணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் வெல்ஃபேரில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரைபல் சப்ளான் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட் பிளான்ஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஃபண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்கூலு, ஒகேஷ்னல் ட்ரைனிங் அண்டு இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ட்ரைபல் பீப்புளுக்கு அமைச்சு கொடுக்கறது தான் அந்த ட்ரைபல் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த உப்பா பவர் டு லோவர் ரேங்க்டு போலீஸ் ஆஃபீஸர் இன் மணிப்பூர். மணிப்பூரில் 2 குரூப்ஸுக்கு ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு இடையில ஏற்படுற மிகப்பெரிய அந்த கிளர்ச்சினால் அந்த நாடே வந்து இப்போதைக்கு 144 இருக்குது, மெய்த்தி அண்டு மெய்த்தி ட்ரைபல்ஸ் மூலயமா. ஸோ அங்கே உப்பா ஆக்டிவிட்டீஸ் முன்னாடி அஸ்ஸாமில் கொடுத்துருந்தாங்களே அதே மாதிரி. ஓகே, அது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு, இது இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மூலயமா இப்போது மணிப்பூரில் இந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதன் மூலயமா எல்லா ரேங்கில் உள்ள, ஸோ எக்ஸப்ட் கான்ஸ்டபுள், ஹவில்தார் தவிர பாக்கி எல்லாருக்குமே அரெஸ்ட் பண்ணுறது, சீஸ் பண்ணுறது, செக் பண்ணுறது அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா அங்கே பிரச்சனைகள், கிளர்ச்சிகளை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரைட் பாடி அப்போஸ் நோட்டிஃபிகேஷன் உப்பா பவர் டு லோவர் ரேங்க்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் மணிப்பூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 செக்ஷன் 43A படி இந்த உப்பா ஆக்டு செல்லும். ஸோ இது யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஃபஸ்ட்டு 1967 அஸ்ஸாமில் தான் இதை ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி 2019 அப்புறம் டெரரிஸ்ட் ஃபினான்சிங், சைபர் டெரரிசம், ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது எல்லாமே கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த உப்பா செக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 43A எம்பவர் ஆல் ஆஃபீஸர்ஸ் நாட் பிலோ ஹெட் கான்ஸ்டபுள்ஸ், ஹவில்தார் ரேங்க், அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடையாது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, சீஸ் பண்ணுவாங்க, ரீசன் டு பிலீவ். ஓகே, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கும் ஃபார் பெட்டர் ரெஸ்பான்ஸ் இன் டேக்கிங் டெரரிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த உப்பா ஆக்ட் அவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்குது. ஓகே, இன்னைக்கு உண்டான, அதாவது ஹிந்து 24ஆம் தேதிக்கு உண்டான நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு நம்ம பார்த்துருப்போம். இதேமாரி டெய்லியும் பாயிண்ட்ஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.